இருந்து 2 பொண்ணுங்களை எடுத்துன்னு வந்து இன்னும் விதவிதமா போட்டாங்க. கேரளா இல்லைம்மா, வேற எந்த ஊரு? ஆந்திராம்மா. இந்த 3 லட்சத்தை எத்தனை நாள் அழிச்சிங்க? ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே தான் அடிச்சு. உங்க பேரு? என் பேர் பாக்கியலட்சுமி. பிறந்த வளர்ந்ததுல தாம்பரம். இப்போ இருக்கிறது கவுளி பஜாரில் இருக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அக்காவுக்கு மச்சனை அந்தமான்லேருந்து வந்து கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு அக்காவை கேட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அக்கா. அவங்க அப்பா அம்மா இல்லையா உங்களுக்கு? அப்பா இறந்துட்டார், அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. அக்கா வந்து குடும்பத்தெல்லாம் பார்க்குறாங்க. அண்ணன் தம்பி ஒருத்தன் தான். நான் தான் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துருந்தேன். அப்போ அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே போனோன்னே அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆனோடனே ஃபோன் பேசவும் விட மாட்டாங்க. எப்படி இருக்கிற ஏதா இருக்கிறேன்னு பணம் அனுப்புகிறேன் நாங்கள் தம்பிக்கு அம்மாவெல்லாம் பார்க்குறதுக்கு. அவங்களுக்கும் அனுப்புகிற மாதிரி இல்லை. சரி நான் ஃபோன் பேச போகிறேன், எங்கள் அக்கா கிட்டனாச்சும் பேச போகிறேன்னாலும் சந்தேகம். மூத்தர் பொண்ணு வந்து நான் பேசுங்க சின்னம்மான்ட்டு அந்த பொண்ணு காசு கொடுத்து பேச வச்சுது. அதுலேருந்து சந்தேகம் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். இது இன்னும் எங்கே போயிட்டு வந்தேன், யாரை பார்த்துட்டு வந்தேன்னு அவர் சாப்பிட்றதுக்கு நான் சத்தியம் பண்ணணும், யாருக்கும் அனுமலை வரல, யாரையும் நினைக்கலன்ட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்ததுனால நான் போகிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு மாதமாக இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் ரத்தம் எடுத்தோடனே மயக்கடிச்சு விழுந்துட்டேன். அங்கேயே படுத்துட்டேன். வீட்டுக்கு சரி ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ஒரு கேக்கு வாங்கிக்கின்னு வந்தேன். இது யார் வாங்கி கொடுத்தது, அவங்க வாங்கி கொடுத்தது. நான் அதுக்கு பதிலே சொல்ல முடியல, மயக்கமாக இருக்குதுன்றாங்க. பட்டேன். ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே போன்னு தேத்திவிட்டேன். போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவங்க ஹிந்தியில் கேட்டாங்க, ஹிந்தியில் தெரியல, தமிழில். எங்கள் அந்தமான்லையா? அந்தமான்ல கச்சத்தீவு. அதில் அவங்க ஒரு லேடி சொன்னாங்க, தமிழில் எடுத்து சொல்லியிருந்தாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு 3 பேர் வந்தாங்க. கதவு தட்டி யார், லக்ஷ்மி, முருகேசு யார், அங்கேயா அந்தமான்லையா? பாலகிருஷ்ணன் யாருன்னு கேட்டாங்க. நான் தான் சார், உங்கள் பொண்டாட்டி ரிப்போர்ட் கொடுத்துக்குது வாங்கவே, நாளைக்கு காலைல வாங்கன்னு. அப்போ காலையில் மாமியார் மாமனார் எட்ட இருந்தாங்க. கொஞ்சம் தொலைவில் கடை வச்சுன்னு இருந்தாங்க, மளிகை கடை. ஆனால் சாப்பாட்டுக்கெல்லாம் குறை கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் வாங்கி போட்டுடுறீங்க, நாளைக்கு ஒரு பின்னாடி அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? எங்கள் அம்மா தானே வாங்கி போட்டாங்க, என்கிட்ட ஏன் கேட்குறேன்னு சொல்லுவாருன்னு சொல்லிவிட்டு நான் அந்த வார்த்தைலாம் கேட்பேன் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து நாங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சோம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட்டு கொடுத்தியா, உனக்கு அரிசி பருப்புலாம் ஒரு நகை கூட வாங்கி போகிறதுக்கு வக்கு இல்லை ஆன்னு சொல்லிவிட்டு அந்த நகையெல்லாம் அவுத்துக்கினாங்க. தாலி முதல் கொண்டு அவுத்துக்கினாங்க. சரி நானும் அவுத்து கொடுத்துட்டேன். நீங்கள் தானே வாங்கி போட்டிங்கன்ட்டு கொலுசு முதல் கொண்டு அவுத்து போட்டுட்டேன், கொடுத்துட்டேன்னா. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்ட. எத்தனை மாதமா இருந்தீங்க? 6 மாதம். முதல் குழந்தை? முதல் குழந்தை 6 மாதம்தான். 6 மாதத்தில் அன்றைக்கே வந்துட்டேன். ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டாங்க? ஃப்ளைட்டில் இல்லை, கப்பலில் ஏற்றி விட்றேன். நாங்கள் தோதா கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு மூத்தார் வீட்டில் இருக்கிற அவங்க எதனா கொடுமைப்படுத்தினாங்களா, நாங்கள் அவங்களே என்னை கொடுமைப்படுத்தலை, அவங்களாம் நல்லா பேசுவாங்கன்னு. சரி அவங்க வீட்டிலேருந்து போறியா நாங்கள், சரி போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் தங்க வச்சு கப்பலில் ஏற்றி 5000 ரூபாய் கொடுத்து இவரையும் தான் அனுப்பிச்சாங்க. எங்கள் வீட்டுக்காரையும் தான் கூட அனுப்பிச்சாங்க. இங்கே வந்து குழந்த பிறக்கிற வரைக்கும் என் கூட தான் இருந்தார், வேலைக்கு போக மாட்டார். நான் தான் பூ கட்டி அவருக்கு சாப்பாடு போட்டுன்னு இருந்தேன். 9 மாதம் ஆயிடுச்சு. குழந்த பிறந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அங்கே அந்த காமௌண்டில் இருக்கிற ஒரே ஒருத்தர் வாட்ச்மேன் வேலைக்கு போனார். அவர் அந்த வாட்ச்மேன் வேலைக்கு அனுப்பிச்சேன். மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் போயிருப்பார். 10 நாள் போயிட்டு நைட் டியூட்டி தான் பார்க்குறது. திரும்பி போன மாதிரி போயிட்டு திரும்பி வந்துட்டார். நான் வந்துட்டேன்னா இல்லை டியூட்டி இல்லை அவங்களுக்கு போன்ட்டு பாயை மட்டும் வச்சுக்கினாங்க. 2 பேருமே தான் ஒன்றா போவாங்க, பாயை மட்டும் வச்சுக்கினாங்கன்னு சொல்லிட்டாரு. சரி காலைல இருந்தோடனே வேலைக்கு போனால் எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து நீ இங்கே யாரை பக்கத்துக்கு வந்துக்கிற, இந்த குழந்தை எங்கள் அண்ணனுக்கு தான் பிறந்தது நான் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. வேறு இது மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் நான் சொன்னேன். அங்கே போய் அந்த வேலை செஞ்ச இடத்துல போய் காசு கேட்டுக்கிறாரு, கொடுக்கல. என் பொண்டாட்டி மாசமாக இருக்குது, குழந்தை பிறக்க முடியாத, குழந்தையும் செத்து போச்சு, என் பொண்டாட்டியும் செத்து போச்சு நான் சொல்லிவிட்டு அவர் அப்படியா நான் தலைவர் நீ வா நான் வாங்கி தரேன், பாடியும் வாங்கி தரேன், செலவில் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பைக்கில் உக்காங்கின்னு வர்றாரு. கிட்ட வந்து அந்த பாய் வேலை கேட்டுமே விட்டார் பாருங்க, அந்த பாயை கூப்பிட்டாரு. அந்த பொண்ணு அங்கே பொண்டாட்டி என்னன்னா அது உள்ளே இருக்குதுப்பா நான் கூப்பிட்றேன்னு கூட. நான் எழுந்து வரதை பார்த்தோன்னு பலால்னு 2 வச்சார். உயிரோடு இருக்க சொல்லி செத்துட்டேன். ஏம்மா என்னை எந்த நம்பிக்கையில் நீ கழுத்து நீட்டின,
எப்படி தாலி கட்டணும், இவனுக்கும் ஒரு புள்ள வாங்கியிருக்கிறேன்னு திட்டினாரு. அந்த பாயும் திட்டினாரு, இப்படியா கொண்டாந்து இட்டு வந்து வேலைக்கு வச்சுக்கிறேன் என்கிட்ட, இதோட உன்னை பார்த்தேன்னா அவள் தான் இங்கே எங்கன்னா பார்க்கலாம், நீ வேலைக்கும் வரக்கூடாது, இந்த காசு வந்து நீ வந்தாமல் நான் தருவேன் ஆன்னு சொன்னார். அதோட குழந்த பிறக்கிறதுக்கு போயிட்டேன். இவர் இப்படி செஞ்ச உடனே நான் செஞ்சேன், அவங்க தம்பி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாருன்னு தந்தியே அடிச்சு விட்டோம் ஊருக்கு. அங்கேருந்தே ஆள் அனுப்பிச்சு கரெக்டாக வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. யாரு? அந்தமான்லேருந்து எங்கள் மூத்தார் அனுப்பிச்சிருக்காரு ஆள். எதுக்கு வர வச்சிங்க? இவர் எட்டு போட்டவங்க தான். வேலை வெட்டிக்கு போகாத நம்ம வச்சுன்னு எப்படி பார்க்குறது? இந்த குழந்தைய பார்த்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். வந்தால் வீட்டில் வந்தாலும் அதே மாதிரியே குடிச்சிட்டு எங்கன்னா அம்மா வீட்டு பக்கத்துல தான் இருந்தீங்களா? அம்மா தம்பி இருந்தாங்க. அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தேன். இருந்தீங்க. அங்கேருந்து வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அந்த குழந்தை பிறந்தவொடனே அவங்க அண்ணன் வந்து ஆம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை, பெரிய பையன், 10th படிக்கிறாங்க மேடம். அவங்க அண்ணன் வந்தோடனே அவங்க அண்ணன் வந்துருக்க லார்ஜிக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி லார்ஜிக்கு போய் அவங்க கூடவே போயாச்சு. அம்மா புள்ள இருக்கிற வரைக்கும் 500 வந்தது. அதுக்கப்புறம் அந்த 500 கூட வர்றது கிடையாது. எந்த புள்ள இருக்கிற வரைக்கும்? அந்த மாதிரிலேருந்து கல்யாணம் பண்ணி வந்தேன்னா எங்கள் வீட்டுக்காரு அவர் இருக்கிற வரைக்கும் 500 வரும் மணி ஆர்டரு. அவர் செலவுக்கு தான் வெத்தலை பாக்கு போடுவார், அந்த செலவுக்கு தான் உதவும். நான் பூ கட்டி சம்பாதிப்பேன். அதுக்கப்புறம் போயிட்டு வேணா கூட அதுக்கு முன்னாடி நான் மெழுகுத்தி கம்பெனியில் வேலை செஞ்சேன். அந்த மெழுகுத்தி கம்பெனி ஓனர் தான் வந்து எனக்கு எல்லாம் பண்ணி வைக்கிறேன்றங்காட்டியும் அவர் மதுரைக்கு போயிருக்கிற டைமில் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி வச்சிச்சு. அவர் எல்லாம் எனக்கு நல்ல டேலண்ட் இருக்குதுமா, உனக்கு ஒரு மெழுகுத்தி கம்பெனி வச்சு ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவர், அவர் நல்ல டேலண்ட் இருக்குது, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு 10,000ன்ட்டு. அந்த சாவி கொடுக்க போக சொல்ல கூட நம்பலை. அவர்கிட்ட எதனா சொல்லிட்டு வந்துட போகிறேன், விட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் சாவி கொடுத்துட்டு வந்து கூட அவரு பாதுகாப்பில் இருந்தேன். நான் இந்த குழந்தைய பெற்று விட்டுட்டு போயிட்டாங்களா, அதோட குழந்தைய தூக்கின்னு போனோடனே அவர் வீட்டு வேலை செய்கிற மாதிரி வீட்டு வேலை செஞ்சுக்கின்னு அவரே இப்போ வீட்டு வாடகைலாம் தருவார், எல்லாம் வீட்டு வாடகை தருவார், எதனா மளிகை சாமான் வாங்கி தரணுன்னா தருவார். அதே மாதிரி அவங்க ஒய்ஃபை நல்லா பார்த்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு கொஞ்சம் வாழ்ந்து அதுக்கப்புறம் 2006 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் வந்து சின்னதுலேயே பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு அவர் ஆசைப்பட்டார், நான் ஆசைப்படல. அது இது மாதிரி இருக்கிறேன்னு தெரிஞ்சவொடனே ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னார். சரி அக்கா பொண்ணை பார்த்து முடிக்கலாம் ஆன்ட்டு அக்கா பொண்ணை கேட்கட்டான்னு சொன்னேன். வேணாம் மனசில் நான் உன்னை நினச்சிட்டு அக்கா பொண்ணை கட்டக்கூடாது, நீ மாமியாராக வரும், அப்போ வந்து வேணாம் ஆனார். வேணான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த தாலி எடுத்து கட்டிட்டாருங்க மேடம். சரி அம்மாக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட வந்து இப்படி கேட்டார், நான் பாக்கியத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன், தம்பிக்கிட்டேக்கும் கேட்டார். தம்பி சொன்னால் இது கல்யாணம் ஆனால் வந்து அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணி போகிற மாதிரி போவோம், அதெல்லாம் வேணான்னு ஒத்துக்கலை. அம்மா என்ன சொல்லிட்டாங்க, என் இஷ்டமாப்பா, என் பொண்ணு இஷ்டம்னா அதை சொல்லிட்டு நினைக்க பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னார் பாருங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லைன்னு கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க பொண்டாட்டிக்கும் தெரியப்படுத்தினாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எனக்கு குழந்தை இல்லைன்னு தான் ஒன்று எடுத்துனாங்கன்ட்டு அவங்களும் வரப்போ பேசின்னு கொண்டு நீ ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி பூ கட்டுறதுல 100-200 கொடுப்பேன், சாப்பிட்டேன். ஆனால் இவர் சொன்னார் வீடெல்லாம் காட்டாதேன். வீடு நானே தான் இட்டுன்னு வந்து காட்டினேன். அதே மாதிரி மாசமாக இருந்தேன். மாசமாக இருந்தோடனே அவங்க தான் இட்டு போய் கார்டு போட்டாங்க, மாசமாக இருக்குதான்னு செக்அப் பண்ணாங்க. மாசமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்பயும் அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு தெரியும், குரோமெட் ஹாஸ்பிட்டல். அவங்க கேட்டதப்ப எங்கள் சக்காலத்தியார் எங்கள் வீட்டுக்காரர் 2வது கல்யாணம் பண்ணினாரு அப்படின்ட்டு அந்த கேஷுவலாக சொல்கிறாங்க. சக்களத்தியாரு அவங்க ஒரு வேர்ல்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லி இந்த சீட்லாம் போட்டாங்க மேடம். கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை வேணாம் அபார்ஷனை பண்ணு, நானும் மாசமாக இருக்கிறேன் ஆனாங்க. சரி நான் அதுக்கும் ஒத்துக்கினேன். நான் அபார்ஷனை பண்ண போகலான்னு சொல்லிட்டு இவரும் குடிச்சிட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃபோடு வந்தார். வந்தவொடனே நானும் போயிட்டேன். ஹவுஸ் ஓனர்கிட்டலாம் சொல்ல, குழந்தைய பார்த்துக்கா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா. எத்தனை மாதத்தில்? 3 மாதம். 3 மாதத்தில் இட்டு போனாங்க. அவங்க சொல்லிட்டாங்க அபார்ஷனை பண்ண முடியாது, இது நஞ்சு பை கீழே இருக்கிறதுனால அபார்ஷனை பண்ண முடியாதுன்னு என்னையும் திட்டினாங்க, அவங்களையும் திட்டினாங்க. ஏன் இந்த ஒரு குழந்தைய வச்சுக்கின்னு ஒழுங்காக காப்பாற்றிருக்கலாமா ஆன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் குழந்தை இல்லை, உனக்கு குழந்தை இல்லைல்ல, அவள் குழந்தை பெற்றா அதுவும் புருஷனுக்கு தானே பிறக்குது அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே வந்தவொடனே நீ அந்த அபார்ஷனை பண்ணுறதுக்கு காசு வாங்கி அந்த கொடுத்தாலும் அந்த காசை கொடு. ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கினாங்கன்னு நான் வந்துட்டேன். நான் வீட்டுக்கு
வந்துட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா இருந்தார். குழந்த பிறக்கிற டைமில் 9 மாசத்துல கீழே விழுந்துட்டேன். இந்த பிரேக் பிடிக்கிறதுக்கு போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், இங்கே தடுத்து அங்கே விழுந்து குழந்தை மேலே ஏறிக்கிச்சு. அந்த வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாரும் இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. இவருக்கு பார்த்தோம் வரல, சொல்லியும் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி கீழே விழுந்துடுச்சு, ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்குது. அங்கே இட்டு போனோன்னா கீழே விழுந்துல கர்ப்பப்பை வாய் திறந்துக்குச்சு. அதில் இங்கே பார்க்க முடியாது, ஸ்கேன் எடுத்தால் தான் தெரியும் நாங்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்ககிட்ட காசு இல்லை, அவங்க வீட்டுக்காரர் எங்கே போய்க்கிறாருன்னு தெரில, வெளியூருக்கு வேலைக்கு போய்க்கிறாரு, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எழுதி கொடுங்க. நாங்கள் குராமட்ட ஹாஸ்பிட்டலில் எழுதி கொடுத்தாங்க. குராமட்ட ஹாஸ்பிட்டலில் போன உடனே இங்கே பார்க்க முடியாது, ஒரு கை தெரியுது, அதனால் பார்க்க முடியாது, நீ எகுமருக்கே போய்டுன்ட்டாங்க. ரெட்டை குழந்த மாதிரி தான் இருக்குது, எகுமருக்கு போய்டுன்ட்டாங்க. ஆட்டோ பிடிச்சி இட்டுன்னு போனாங்க. போகிற வழியில் இவரை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு எட்டி சட்டையை பிடிச்சினாங்க அந்த ஹவுஸ் ஓனர் அக்கா. ஒரு குழந்தை கொடுக்க தெரியுது, அவளை பார்த்துக்க தெரியலையா, அவள் இடுப்பல்ல எப்படி துடிச்சினுங்கிற, உனக்குலாம் எதுக்குடா ஒரு பொண்டாட்டி, ஏதோ ஒரு கண்ணை ரெண்டும் பழுத்துக்கிற மாதிரி கொடுத்துருவேன்ட்டு ஆட்டோவில் ஏற்றி அங்கே எட்டு போனாங்க. நார்மலாக அவள் இடுப்பு வலியெல்லாம் கிடையாது, சாதாரணமாகவே இருக்கிறேன் நான். இடுப்பு வலி வரத்துக்கு மாத்திரை கொடுத்து குழந்தை கொஞ்ச நேரத்துலலாம் பிறந்துடுச்சு. நல்லா இருக்கான் பையன். நல்லா இருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பிறந்து 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு போகலாம். இவர் இருந்தார் குழந்தை பிறந்து. குழந்தை கையில் பிள்ளை இல்லைன்னு தானே நம்மளை கல்யாணம் பண்ணேன்னு சொன்னார். பிள்ளைய கொடுத்தோன்னே, ஐயோ நல்லா கலராக இருக்குது, குழந்தைக்கு எந்த மாற்றி தூக்கின்னு வந்துட்டியா, நானே ஏன் தூக்கின்னு வரப்போகிறேன், அவங்க தானே பெட்டில் இருந்து தூக்கி குத்த அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போனார். காசு வாங்கிக்கின்னு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. 3 நாள் ஆயிடுச்சா டிஸ்சார்ஜ் பண்ணுவேன். அவங்களும் ஹாஸ்பிட்டலில் ஆள் இல்லாத நான் அனுப்ப மாட்டேன், இருந்த ஆள் வந்தோடனே போ, அது வரைக்கும் இங்கே 2 பெட்டிலே இருன்னு சொல்லிட்டாங்க. 5ஆம் நாள் வந்தார். வந்த உடனே அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க வீட்டுக்கு போன்ட்டு. எட்டுமே விட்டு நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க மேடம். திருப்பி 3ஆவது பையன் நின்றுட்டாங்க மேடம். இதே வேலையா போச்சு. கற்றுக்கவே மாட்டீங்களாம்மா? எத்தனை அடிபட்டாலும் கற்றுக்க மாட்டீங்களா? பிரசவத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறதுக்கு புருஷன் இல்லை, அது தப்பு தான் மேடம். அப்புறம் 3ஆவது குழந்தை நின்று போச்சுங்க மேடம். சரி அப்படியே நல்லா இருங்க மேடம். அப்புறம் அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிக்கின்னு, வேணாம் இங்கே இருந்தால் நான் பார்க்க முடியலன்னு ஃபஸ்ட்டு ஒய்ஃபு எங்கள் வீட்டுக்கிட்டே வந்துடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்டே எடுத்துன்னு வச்சாங்க. குழந்தைய அவங்க பார்த்தாங்களா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு? குழந்தைய பார்க்கல. குழந்தைய பார்க்கவே இல்லை, எதுவும் இல்லை. மாமியார் வீடு விற்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த குழந்தைய தூக்கி போய் காட்டலான்னு சொல்லிவிட்டு இவர் இட்டும் போனார். மாமியார் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு இட்டும் போகிறாரு. போயிட்டு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்களே, இந்தாம்மா குழந்தை எனக்கு 2ஆவது பொண்டாட்டி ஆனால் நல்லா பார்த்தாங்க மாமியார். குழந்தைய தூக்கி கொஞ்சினோடனே ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் வந்துட்டாங்க. வந்துட்டு, இன்றைக்கி வந்தவளை நீ சேர்த்துக்கின்னு பேசுகிற, குழந்தை இருக்குதுன்னு தானே, நான் உன்னை நல்லா பார்த்துன்னு தானே கொண்டுன்னு தானே இருந்தேன், அப்போ இன்றைக்கி மட்டும் அவளை சேர்த்துக்கினியே, எப்படி சேர்த்துக்கினேன், ஏதா சேர்த்துக்கினேன், என்னாடி குழந்தை எடுத்துன்னு வந்துக்கிறாடி, குழந்தை இல்லைன்னு தானேன்டி, உனக்கும் புள்ள தான்டி ஆன்னு சொன்னாங்க. அப்போ கூட அவங்க வாங்கி பார்க்கல. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? 3ஆவது குழந்தைய பற்றினீங்களா? 3ஆவது குழந்தை அவங்க வீட்டாண்ட போய் இருந்தாங்க மேடம். அவங்க வீட்டாண்ட தான் இவங்க தான் இட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. யார்? ஃபஸ்ட்டு ஒய்ஃப். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் இட்டுன்னு போய் பார்த்தாங்க. குழந்தெல்லாம் நல்லா பிறந்துச்சு. பிறந்து குடும்ப கட்டுப்பாடம் பண்ணுறதுக்கு இப்போ என்ன நிலைமை? இப்போ பார்க்க மாட்டேன்றாரு. எத்தனை வயசாச்சு உங்க குழந்தைக்கு? 9 வயசு 3ஆவது குழந்தைக்கு. சரி, ஃபஸ்ட்டு குழந்தைக்கு 10 வயசு. எங்கே இருக்கீங்க இப்போ? இப்போ கவுல் பஜாரில் அக்கா வீட்டாண்ட இருக்கிறாங்க மேடம். இடம் விற்று அந்த இடத்த வீடு விற்று 30,000 வந்ததுங்க மேடம் ஃபஸ்ட்டு. அப்பயே நான் சொன்னேன், மெழுகுவர்த்தி கம்பெனி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதில் பணம்லாம் கட்ட வேண்டியது, இந்த வருமான வரிலாம் கட்ட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு அப்பயே சொல்கிறேன், இந்த இடத்த விற்காத, எதுவோ அது பார்க்கத்த ஒன்றா கூட விற்றுக்கோ, அது ஒரு ஆள் எங்கே வேணாலும் இருக்கலாம், நான் குழந்தைங்கள வச்சுக்கின்னு ஒரு பூ கட்டி கூட நான் போயிடுச்சுப்பேன், இந்த மெழுகுவர்த்திக்கு வாங்கி வச்சேன்னா அழகாக ஊற்றி வீட்லேயே விற்றுப்பேன் நான், பாக்கெட்டாக விற்று, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பெரிய வத்திலாம் நல்லா வாங்குவாங்க ஆன்னு சொன்னேன். வேணாம் கழனி இடம் விற்றோடனே நான் தரேன்னு சொன்னேன். கழனி இடம் விற்றோடனே தரேன்ட்டு 30,000க்கு அண்ணனுக்கே விற்றுட்டு அவங்கக்கிட்ட 20,000, என்கிட்ட 10,000 கொடுத்தாரு. சரி, அதை எடுத்து குழந்தைங்க 3ஆவது குழந்தை பிறந்தப்போ சண்டை வரத்துக்கு ஆரம்பிச்சிக்கிச்சு. அடித்து சாப்பாட்டுக்கே காசு தரது இல்லைங்க மேடம். இப்போ எதுக்கு வந்தீங்க? இப்போ என் குழந்தையும் பார்க்க மாட்டேன், வீடு வாடகை தர முடியாதனால வீட்டு போட்டு
2 வாரமா வெளியே படுத்து கிடக்குறேன். 3 பசங்களோடயா? ஆமாங்க மேடம். போன வாரத்துலேருந்து நடந்து கிடக்கு. ஏன் நீ வேலைக்கு போகிறது இல்லையா? வேலைக்கு போக முடியல மேடம். வேலைக்கு போயின்னு இருந்தேன். வேலைக்கு போயிருந்தோன்னா ரொம்ப மரியாதை ஆயிடுச்சு. என்ன? கர்ப்பப்பை இறங்கிடுச்சு. இந்த 3ஆவது குழந்தை பிறந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன். சித்தாள் வேலை செஞ்சுக்கிறேன். நார்மல் டெலிவரியா அதுவும்? நார்மல் டெலிவரி தான் மேடம். சித்தாள் வேலை செஞ்சுக்கிறேன். ஹோட்டலில் போய் சாமான் கழுவிட்டு வருவேன். குழந்தைங்கள விட்டுட்டு போய் வந்து இப்போ உடம்பு சரியில்லை. 3 புள்ள பெத்தா உடம்புல தெம்பு இல்லாம வருஷம் ஒரு புள்ள பெத்துக்கிறது. இப்போ புருஷன் பார்க்கறது இல்ல. பார்க்கறது இல்லைங்க மேடம். பசங்க படிக்கிறாங்களா? பெரிய பையன் 10th படிக்கிறான் மேடம். அது கூட போக மாட்டேங்குது. நல்லா படிப்பு. இங்கிலீஷில் நல்லா படிக்குது. கையெழுத்துல நல்லா இருக்குது. HMலாம் கூட்டி இது பண்ணாங்க. இப்போ பசங்க கூட சேர்ந்துக்கின்னு அங்கங்கே ஸ்கூலுக்கு போவதோ உட்காந்துக்குது. பையன் வந்திருக்கானா? 3 பசங்களும் வந்துக்குதுங்க மேடம். சரி, இப்போ நாங்கள் என்னம்மா செய்யணும் உங்களுக்கு? அவரது இடம் ஒன்று கழனி வந்தது மேடம். அது எடுத்து லட்சக்கணக்கில் வந்ததுங்க மேடம். 2.5 லட்சம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க மேடம். இதில் 1 லட்சம் எனக்கு, ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு 1 லட்சம், இவருக்கு 50,000. அதுக்கப்புறமா அண்ணன் தம்பிங்களுக்கு தெரியாத 4 லட்சம் அடிச்சாருங்க மேடம் தெரியாமல். அதை வச்சுக்கின்னு 2 கேரளா பொண்ணுங்களை இட்டுன்னு வந்து பிஸ்னஸ் பண்ணி 2 பொண்ணுங்க கேரளா பொண்ணுங்களை கூட்டின்னு வந்து பிஸ்னஸ் பண்ணுறது. என்ன பிஸ்னஸ்? விபச்சாரம் பண்ணுறாருன்னா அது அவங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வீட்லேயே இட்டுன்னு வந்து வச்சுருக்காரு. அப்போ எங்கள் வீட்டில் தான் அந்த பணம் வந்தது பாருங்க. அப்போ வந்து நான் அப்போ கூட சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னா நான் இடம் வாங்கி தரேன். இது மாதிரி ஃபோன் வந்தது. இங்கே வந்துக்கிறாங்க, சேரை போட்டு உட்கார வையின்னு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது இதெல்லாம். இந்த 2 பொண்ணுங்க வந்ததுக்கு தெரியாது இவங்க வீட்டில், அதனால தான் வரலன்ட்டு. எங்கேயாவது வேலை விஷயமா போகிறேன். எவ்வளோ நாள் ஆச்சு இது நடந்து? 2011. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு தலைவர்? இப்போ என்ன பண்ணுறாருன்னு தெரியலங்க மேடம். உங்க பேருங்க? திருமலை. திருமலை. யாருங்க அது? செகண்ட் ஒய்ஃப். செகண்ட் ஒய்ஃப். பெருமையாக சொல்லுங்க. அப்படி இல்லை. செகண்ட் ஒய்ஃப் என்ன ஸ்டைலு? சொல்லவே இல்லைல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? சொல்லியிருக்கணுமா? அப்பதான் மேடம் சொன்னார் எனக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு பொண்ணு பாருன்னு தான் சொன்னார் எனக்கு. மேடம் சொல்லியிருக்கிறேன் மேடம். சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லாதனால. இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ சும்மாதான் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்களாமே? இப்போதாம்மா ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாமா, சும்மா இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. ரியல் எஸ்டேட் எல்லாருமே கடையை மூடுற மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சேன்னு சொல்கிறீங்க? சரி, ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று வந்துருக்குது, சரி பார்த்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான். இல்லைங்க மேடம், கேரளாலேருந்து 2 பொண்ணுங்களை இட்டுன்னு வந்து இன்னும் விதவிதமாக போட்டாங்க. நல்லா இவர் கறிவண்டு மாதிரி அது நடுப்புற நிற்கிறது. அதுங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு தோல் மேலே கையை போட்டு நிற்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. என்னது? யார் இந்த 2 பொண்ணுங்க? அவ சொல்றது சொல்லிட்டு இருப்போம்மா. அவ அப்படியெல்லாம் இல்லையா? யார் அவங்க 2 பேர்? தங்கச்சிங்களா? இல்லை, ஃப்ரெண்டுங்க வந்தாங்க, வந்து பார்த்துட்டு பெஸ்ட் பேர் வந்தாங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்டுன்னா கேரளாவில் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டு? கேரளா இல்லைம்மா, கேரளா பொண்ணுங்க மேடம். எந்த ஊருங்க? கேரளாவே கிடையாது. வேற எந்த ஊர்? ஆந்திராம்மா. ஓ, ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஆந்திராவில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஃப்ரெண்டு ஒரு வேலைக்காக சொல்லியிருந்தான். என்ன வேலை? நான் ஆஃபீஸில். என்ன கம்பெனிக்கு? என்ன கம்பெனி? பெருசு உள்ள வேலை இருக்கா சொல்லி விடணும். அப்போ ஃப்ரெண்ட் ஆகினாங்க. யாரு அந்த 2 ஃப்ரெண்டு? 2 ஃப்ரெண்டு பேர் தெரியல. அப்புறம் அவ்வளோதான். அவங்க வந்தாங்க, ஃப்ரெண்டாக வந்தாங்க, பேசுவாங்க, போவாங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்டாக எப்படி சும்மா வந்துட்டு போவாங்க? வந்துட்டு ஃப்ரெண்டாக தான் வந்துட்டாங்க. ஃப்ரெண்டு பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் பண்ணல. என்ன இது 4 லட்சம் கைக்கு வந்ததும் ஐயா உஷார் ஆயிட்டாரு ஜாலியா, அப்புறம் ஸ்டைலா? அப்படிலாம் இல்லைம்மா, அந்த மாதிரிலாம் பண்ணல. 5 லட்ச ரூபா வந்தது. 1 லட்ச ரூபா இங்கே கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு 1 லட்ச ரூபா கொடுத்தேன். நான் 3 லட்ச ரூபா என் கையில் செலவு வச்சேன். உங்களுக்கு இதுக்கு 3 லட்சம்? உங்களுக்கு 3 பசங்க இருக்குல்ல? 2 பசங்க, உங்க பசங்க 2 பசங்க. அவங்க பேர்ல போட வேண்டிய முறையில் நான் ஒரு சில்லறை கடன் தனியாக வாங்கியிருந்தேன். அதில் தனியாக என் சொந்த 3 லட்சம் உங்களுக்கு சில்லறை கடன் தீக்கிறதுக்கு? நான் 1 லட்ச ரூபா கடன் வச்சிருந்தேன். 2 பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நியாயமா? அப்படிதாம்மா கொடுத்தேன். அன்னி ஸ்டேஜ் 2000 யார் சம்பாதிச்சு வந்தது இந்த 5 லட்சம்? அப்பா அம்மா சொத்து?
அம்மாவோட லேண்டு ஒன்று சேல்ஸ் லேண்ட் யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சதுனால உங்களுக்கு காசு வந்தது. நாளைக்கு உங்க பிள்ளைங்க அது மாதிரி எங்க அப்பா என்ன சேர்த்து வச்சாரு எனக்காகன்னா என்ன இருக்கும் பசங்களுக்கு? பசங்களை நான் கண்டுக்காமல் விட்டு தப்பு. என்னுடைய சந்தோஷத்தை அவன் நான் எதிர்பார்த்தேன், பசங்களோட எதிர்பார்க்கல பார்க்கல. இப்போ தான் அது யோசிக்க. தண்ணி அடிக்கிறீங்களா? தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இந்த 1 மாசமா தான் விட்டுருக்கேன். சரி, எவ்வளோ குடிச்சாலும் இந்த 3 லட்சத்தை எத்தனை நாள்ல அழிச்சிங்க? ஒரு 1.5 மாசத்துக்குள்ள தான் அடிச்சிருப்பேன். வாங்கி சாப்பு இது கான்ட்ராக்ட் எடுத்துக்கிற பார்ட்னர் இதில் எடுத்துருக்கேன். அப்படி சொன்ன கண்டு அதை செய்யலை. செஞ்சுட்டு வில்லங்க மேடம் இடையில வந்து கூட நான் ஒழுங்காக இருக்கிறேன், உங்ககிட்ட வந்தால் ஒழுங்காக இருப்பேன். ஏன்னா நான் குடிச்சிட்டு வந்தால் சேர்க்க மாட்டேங்க மேடம் வீட்டில். சரி, காசு இருக்கிறது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்களா? எல்லாரும் வீட்டுக்கு இருக்கு, எனக்கு அவர் பேசிட்டோம். அப்புறம் பணம் அதுக்கப்புறம் காலையை அடிச்சுப்பேன். சரி, அதுக்கப்புறம் எப்படி இருந்தது உங்க வாழ்க்கை? அந்த 3 லட்சம் ரூபா வந்ததுல ஒரு நாளைக்கு அது உங்க பிரதர்ஸ்க்கெல்லாம் தெரியாம எடுத்தீங்களா? 3 லட்சம் 4 லட்சம் தெரிஞ்ச 2.5 வந்தது, தெரியாம சைடு 2.5. எப்படி இருந்தது உங்க வாழ்க்கை? அந்த 1.5 மாசம் எப்படி இருந்தது வாழ்க்கை? என்னென்ன செய்வேங்க காலையில இருந்துச்சு? அந்த இருப்போம், அவ்வளோதான். என்னெல்லாம் பண்ணுவேன்? குடும்பத்தையே ஒரு மாதிரி பிளாக் ஆகிக்கிட்டு நான் மட்டும் தனியா ஃப்ரீயா. எங்க இருந்தீங்க அப்போ? எங்க இருந்தீங்க அந்த 1.5 மாசம்? அந்த மாசம் வீட்டில் தான் இருந்தேன். என்ன பண்ணுவீங்க? காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே போவேன். எங்க போவீங்க? என் பசங்க கூட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருப்பேன். காலையில அவ்வளவு சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? டீ கடையில் இருப்பாங்க. சரி, பேசுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட காசு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் சொத்து தெரியும், மற்ற பேருக்கு யாருக்கு தெரியாது. சரி, 10 மணிக்கு என்ன பண்ணுவீங்க? அப்புறம் 10 மணிக்கு எப்போ போல நான் வைன் சாப்பிடுவீங்க. ஒரு குவார்ட்டர். ஒரு குவார்ட்டர். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி சாப்பிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுவேன். சாப்பிட்டு மறுபடியும் வந்து கிளம்பி போயிடுவேன். மறுபடியும் கடைக்கு போவீங்க. அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு போவேன். இப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ 4 வாட்டி கடைக்கு போவீங்க. ஒரு நாளைக்கு காசெல்லாம் தீர்ந்து போச்சு இல்லை? அன்னைக்கு வருத்தமாச்சா? வருத்தப்பட்டீங்க? செலவு பண்ண படுத்தமா யோசித்தேன். வருத்தப்பட்டீங்க? இருக்கும்போது பிடிச்சி வைக்கிறத விட்டுட்டேன், இல்லாத போது இப்பதான் கஷ்டப்படுறேன். அப்புறம் இந்த காசெல்லாம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் காசுக்காக கஷ்டப்பட்டிருக்கீங்களா? நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். என்ன கூட கஷ்டப்பட்டிருக்கோம். தண்ணி அடிக்கிறதுக்கு, குவார்ட்டர் அடிக்கிறதுக்கு காசு இல்லாம இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பார்ப்பேன். தெரியக்கிட்ட அவமானப்படுத்துவாங்களா? அதெல்லாம் அவமானம் நிறைய பட்டிருக்கோம். தண்ணி இல்லாம தண்ணி அடிக்கிறதுக்கு கூட காசுக்கு பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. தேவையா? அழகா அந்த பசங்க பேர்ல 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதுங்க சாப்பிட்றதுக்காவது கஷ்டப்படாம இருந்திருக்கும்ல. அது உண்மைதான். 1 லட்சத்துக்கு போயிட்டீங்களே மேடம், ஒரு வேளை நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிறார கேட்டுங்க. பெரிய ஒய்ஃபுக்கு, சொந்தக்காரங்களுக்குலாம் எல்லாருக்கும் இட்டு போய் பல்லாவரம் ட்ரெஸ்ஸுங்க, அது நகைங்க எல்லாம் வாங்கி தருது. அப்படியே நான் வீட்டு கடைசிட்டு சரி வேணாம், இன்னும் எவ்வளோ நாளைக்கு பிடிச்சி கேட்க முடியும், பாருன்னு சொல்லிவிட்டு லட்சுமி நகரில் வீடு எடுத்துகிட்டு இருந்தேன். இவர் சித்தப்பா பையன் வந்து வீட்டாண்ட போய்கிறார் பிள்ளைக்குது. வீட்டாண்ட போனவொன்னா ஃபஸ்ட்டு ஒய்ஃபு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அவர் வந்து எங்கள் வீட்டாண்ட மிக்சி ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தேன், அதை எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கேட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. இன்னும் அவங்க வீட்டுக்கார் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாராமே பொண்ணை வச்சு. ஆனால் என்கிட்ட கேட்குறாரு மச்சனை முறை அவர், இன்னும் உங்கள் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் பண்ணுறாருமே, உனக்கு தெரியுமா தெரியாது? தொழிலதிபர் ஆயிட்டார் அவர். தெரியுமா தெரியாதானாரு? எனக்கு தெரியாது. திருமலை இல்லைம்மா, மிஸ்டர் திருமலை தொழிலதிபர் மேடம். அந்த பிஸ்னஸ் பண்ணல நீங்க, அப்புறம் ஏன் அந்த மாதிரி ஒரு பேர் வருது உங்களுக்கு? இவ்வளோ எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்காள மாதிரி அது வந்து சில உண்மையை பேசுறான்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே உண்மை இல்லை, பாதிக்கு பாதி. எந்த பாதி கரெக்ட்? இவ வந்து சொல்றது நான் ஆடம்பர செலவு பண்ணது உண்மை, பசங்களுக்கு ஃப்ரெண்டுங்களுக்கு செலவு பண்ணது, சில ஃப்ரெண்டுங்களுக்கு தான் எனக்கு தேவையான ஃப்ரெண்டுங்களுக்கு செலவு பண்ணது உண்மை, 2 பொண்ணுங்களோட பழகினது உண்மை, ஒரு 2 பொண்ணு கூட ஃப்ரெண்டு பழகினது உண்மை. ஆனா பிஸ்னஸ் பண்ணல, அது அபாண்டமான பழி. மேடம் இவர் அடிச்சுட்டாங்கன்னு அவங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வீட்டாண்ட வெளியே போய் காசு திருடத்துக்கு கல்லாப்பட்டியில் கையை வச்சாங்கன்னா அடிச்சிட்டாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு ஒய்ஃபு என்கிட்ட சொன்னாங்க. சரி நானும் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு அவங்களுடைய தங்கச்சி எல்லாம் போய் அவரை கேட்டோம். யாரு? அந்த கடைக்காரை. ஏன் எங்கள் வீட்டுக்காரை அடிச்சேன்ட்டு நாங்கள் கேட்டோம். எதுக்கு கல்லாப்பட்டியில் எதுக்கு வந்து காலங்கத்தால் வந்து கையை வைக்கணுன்ட்டு. அப்போ கையை வச்சதுனால தான் நான் அடித்தேன் ஆன்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர் மச்சின்ச்சு சொல்லுது, அவன் வந்து திருட மாட்டான் 10 காசு, அவன் காசு ஒன்றா ஊர் முழுக்க குத்துருவான்,
ஆனால் பொண்ணுங்களை ஒன்றா எட்டு வந்து 10 பேருக்கு விட்டுருக்கான்னு என் திருப்பி கேட்டேன். போட்டாவே அவங்க ஒய்ஃப் தான் மேடம் என்கிட்ட எடுத்து காட்டினாங்க. அந்த ஆதார்லாம் வச்சுக்கின்னு நான் இங்கே வந்தேங்க மேடம். இப்போ என்னம்மா வேணும்? எனக்கு அந்த 3 பிள்ளைங்களும் நான் நடு தெருல நிற்கிறேங்க மேடம். அவர் தான் ஒண்ணுமே இல்லை சொல்றாரு. என்ன பண்ணுவார் அவர் உங்களுக்கு? இப்போ இருக்குதுங்க மேடம். என்ன இருக்கு? காசு இருக்குது. போன சனிக்கிழமை சொன்னாருங்க மேடம், லேண்டு ஒன்று முடிச்சுட்டேன். இன்னும் முடிக்கலையே. ரிஜிஸ்டர் உனக்கு அந்த பதிவு இடம் வந்து அடமானதுக்கு கேளு, இந்த பணத்தையும் கொடுத்துட்றேன்னு சொன்னார். சரி இவர் கொடுக்குறாருன்ட்டு ஃபோன் நம்பருக்கு அன்றைக்கி தான் மேடம் கொடுத்தாங்க. அன்றைக்கி தான் கொடுத்தாங்க மேடம். இன்னும் முடியல மேடம். இடம் முடியாம நான் என்ன சொன்னேன்னா, யாருது இடம்? எது அந்த இடம்? அது ஒரு மாமா வீட்டு இடம் மேடம். மாமாவா? யாரு மாமா? எங்கள் மாமியோட பொண்ணுது. ஸோ நீங்கள் புரோக்கர் மாதிரி வேலை செய்கிறீங்களா? அது ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க சரி இந்த இடம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. அங்கே எவ்வளோ சுருட்டுவீங்க? எங்க மேடம்? அந்த லேண்ட் விற்றா எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளோ சுருட்டுவீங்க? அது அவங்க தான் மேடம் விற்க போகிறாங்க. இல்லை நீங்கள் விற்கும் போது கொஞ்சம் சுருட்டுவீங்கல்ல? அப்படி சுருட்டுல ஒரு டைம் தான் பட்டு சுருட்டினா பிரச்சனை மேடம். வீண் செலவு தானே பண்ணிட்டு இருக்கோம். அம்மா நீங்கள் முதல் மனைவியா? இவர் என்னென்ன பண்ணுறாருமா? 2 பொண்ணுங்க கேரளா பொண்ணுங்களை கூட்டின்னு வந்து பிஸ்னஸ் பண்ணுறது. என்ன பிஸ்னஸ்? விபச்சாரம். எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. என்ன பண்ணுறாரு சொல்லுங்க. நான் ஒரு ஆள் பேசுகிறேன். சுகர் இருக்குது குழந்தைலன்னு இவங்க எடுத்துக்கினாங்க. இவங்களும் ஒருத்தி ஆம்பளை எடுத்துக்கணும்னு அட்ஜஸ்ட் பண்ண போகிறது. துட்டு இருந்தால் சேர்த்துக்கிறா, துட்டு இல்லைன்னா இரு, துட்டு இல்லைன்னா தெரிச்சிடுறா. அந்த நேரத்துக்கு என்னண்ட வர்றாரு, நான் பார்க்குறேன் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், நல்லா காப்பாற்றணுன்னே அங்கே ஓடிடுறாரு. நான் ஆளாக பெடையில் இங்கே தான் கிண்டியில் வாழ்ந்து நான் விற்று சோறு சொல்கிறேன். எங்கள் தாத்தா வந்து அப்பாவுக்கு எழுதி கொடுத்தாரு வீடு. அந்த வீட்டை நான் வீடை கட்டிக்க கூட ஒரு படம் இல்லாத வீட்டை கொளுத்திட்டு போயிட்டாரு இவங்க பேச்சு கேட்டு. இப்போ வந்து என்கிட்ட இல்லை மேடம். இப்போ வந்து எனக்கு வீடு கொடு, நான் பிள்ளைங்க வச்சுக்கிறேன், எனக்கு வீடு கொடு, நான் தெருவில் இருக்கிறா வீடு கொடுன்ட்டு வந்து கேட்டுக்கினுக்குது. முந்தானத்து வந்து என் வீட்டில் 11:30 மணிக்கு வந்து நான் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு நான் கழுத்தி உனக்கு போயிட்டு வந்து இட்லி வாங்கி கொடுத்து பால் போயிட்டு வாங்கி கொடுத்து உனக்கு டீ போட்டு நல்ல மாதிரியே கொடுத்தாங்க. நீ எடுத்தல ஒருத்தி ஆம்பளை எனக்கு தெரிஞ்சு தானே எடுத்த, லாபமோ நஷ்டமோ நீ தான் அனுபவிக்கணும். பணம் இருந்தால் சேர்த்துக்கிறேன், பணம் இல்லைன்னா அடிச்சு துரத்திடணும். அது எப்படி மேடம்? உங்களுக்கு சொந்த வீடாமா? சொந்த வீடு. தாத்தா வந்து அப்பாவுக்கு எழுதி கொடுத்தாங்க. அப்பா வந்து நாங்கள் 2 பொண்ணுக்குறோன்னு நாங்கள் 4 அக்கா தங்கச்சிக்கு, அப்பாவுக்கு 2 ஒய்ஃபுன்ட்டு எங்கள் பேர் மேலே எழுதிட்டாரு. அந்த வீட்டை ஓலை வீட்டை என் தங்கச்சி வீட்டுக்கார தான் இன்னி வரைக்கும் எனக்கு பார்க்குறாங்க எல்லாமே. எனக்கு இது வரைக்கும் 21 வருஷம் ஆகுது மேடம் கல்யாணம். எந்த ஆஸ்பத்திரி நான் இட்டுன்னு போய் எனக்கு குழந்தை இல்லைன்னு எதை நான் பார்த்துக்கிறேன் கேளுங்க. நிலம் வாங்கி காசெல்லாம் வந்தது இல்லம்மா? 2 லட்சம் ரூபாய் வந்துச்சுமா. அதெல்லாம் ஒரு 4 லட்சம் ரூபாய் வந்தது இல்ல? அதுவும் வந்துச்சு. அது அந்த 4 லட்சம் ரூபாய் வந்தது என்னட்டு இது வரைக்கும் 1 ரூபாய் காட்டுனதில்லை. சோபாலேருந்து பீரோலேருந்து எல்லாம் உன் வீட்டுக்கு எங்க இருந்தாருன்னு மட்டும் கேளுங்க மேடம். இவங்க வீட்டுல நான் பேசுறேன். இரு, நீ வந்தெல்லாம் இவ்வளவு தொழுக்கு வந்துக்கிறல்ல மேடம் கையில நான் சொல்றேன். நான் இவங்க வீட்டுல போட்டேன். ஏதோ 2 பொண்ணுங்களோட தொடர்பு ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்காரருக்கு? இல்ல மேடம். ஏதோ பிசினஸ் பண்ணாரா? இல்ல இல்ல மேடம். அவர் வந்து விவோ ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. அவர் சொன்னாரு 2 ஆந்திரா பொண்ணுங்களோட தொடர்பாச்சுன்னு. தொடர்பாக்குதானே நம்மளுக்கு தெரியாது மேடம். இவங்க வீட்டுல எல்லாம் இல்ல. இவங்க வீட்டுல எல்லாம் இல்ல. நான் ஓலை வீட்டுல இருந்தேன் மேடம். ஓலை வீட்டுல இருந்தேன். இன்னைக்கு என் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் என்ன எல்லாமே பாக்குது. 4 மாசம் இருப்பாரு, 3 மாசம் இருப்பாரு, 2 மாசம் இருப்பாரு. காசு அப்படி இருந்துன்னா ஒரு அமௌண்ட்டு ஒரு 5 ரூபாய் 10 ரூபான்னு கையில வந்துச்சுன்னா சொல்லாத கொள்ளாத ஓடிடுவாரு. ஃபோன் பண்ணா என்ன உனக்கு புள்ளியா இருக்குது, உன்னாண்ட வந்து நான் இருக்கோம், என் 2 பிள்ளைங்க இல்லை. நான் இப்போ கூட முந்தானத்து கூட இவன் வீட்டுக்கு வந்துட்டு போனேன். அன்னைக்கு என்ன சொன்னேன் அவரை கேளுங்க, எனக்குன்னு பேச தேவையில்ல. அவரை கேளுங்க, எனக்கு பிள்ளை இல்லை, நான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறேன், நான் எங்கன்னா கூட ஆளா பெண்ணாயில் விற்கிறேன், நான் துண்டு கூட பார்த்துக்குவேன், அவளுக்கு பிள்ளைக்குது, எங்கன்னா ஒரு 10 ரூபாய் எனக்கு போய் வாடகை கட்டு, இல்லைன்னா என் தங்கச்சி என்ன சொன்னாங்கன்னு நம்பரை கொடுத்துக்கிறேன், நீங்கள் வாங்கி எங்கள் தங்கச்சி வீட்டுக்காருக்கு பேசுங்க. எங்கள் தங்கச்சி கூட அன்னைக்கு நைட்டு இவளுக்கு தான் பேசலாம் சொன்னாங்க. நீங்க அவங்க பேசட்டும் கொஞ்சம் சும்மா. என் தங்கச்சி வந்து இவளுக்கு தான் பேசினான். ஒன்று இவ்வளோ தொட்டு எதனா வச்சுக்கிறியா, இல்லை அவளை தொட்டு ஒன்றா வச்சுக்கிறியாடா, நடுத்தருவில் 3 பிள்ளைங்களை இட்டுன்னு வந்து உட்கார வச்சுக்கினுக்கிறாள, உனக்கு தேவையாடா, எங்கள் அக்காளுக்கு நீ சோறு போட தேவையில்ல, நானே எழுதி எங்கள் அக்காளுக்கு உனக்கு சம்மதம் இல்லைன்னு கையெழுத்து போட தரேன், நீ அவளோட போடான்னு சொன்னாலும் சொல்லியான்னு கேளுங்க. உனக்கு குழந்தை பிறந்துச்சு மேடம். ஒரு குழந்தைக்கு நான் இருந்தேன், ஒரு குழந்தை அவர் எகுமூரில் பார்த்தாரு. நான் ஒரு குழந்தைக்கு ஊதுற துணியெல்லாம் நான் கசக்கி கசக்கி போட்டு நான் பார்த்தேன். சரி ரங்கநாதபுரத்தில் நீ வீடு இருந்தேன்னு அங்கத்துக்கு இங்கத்துக்கு இந்த மனுஷன் லோல் பாடுறாருன்ட்டு நான் இட்டுன்னு வந்து என் வீட்டு பக்கத்தில் கூட இருந்தேன். 3 மாதம் இல்லை
இப்போ ஊடு இருந்தால் தாம்பரம் மகளிரில் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்தாங்க, ஒரு நாளைக்கு அங்கே ஒரு நாளைக்கு இங்கே, நீ குழந்தை பற்றி ஆப்ரேஷன் பண்ணிட்டுக்கிறேன். நான் பப்ளிக்காக வந்துட்டேன், எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறேன் மேடம். அந்த மனுஷன் யார் கையில் இருப்பார்? ஒரு நாளைக்கு அவளால் செய்ய முடியலன்னா, சாப்பாடு செய்ய முடியலன்னா யார் மேடம் இவன் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல சாப்பாடு செஞ்சுன்னு போய் கொடுக்க முடியும்? மேடம் 200 கொடுத்து சாப்பாடு செஞ்சு போடுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க மேடம் இவரு. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் சித்தப்பா வந்து என்னை போடி வாடின்னு பேசுகிறாரு கேட்டதுக்கு அவர் அப்படிதான் பேசுவாரு, எங்க சித்தப்பா தான் இப்போ பேசுவாரு. உனக்கு என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லு. நீங்க பேசக்கூடாது. சரிம்மா, நீ கேட்டுங்க. நீங்க விளையாடி எல்லாம் முடிச்சிட்டீங்க மேடம். இவங்க இந்த பிசினஸ் பண்றாங்க மேடம். இந்த பிசினஸ் அப்பல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க மேடம், 2011ல இருந்து பண்றாங்க மேடம். நான் ஆதாரம் போட்டோலாம் இவங்க எடுத்து என் கையில கொடுத்தாங்க மேடம். பாதி போட்டோ கிழிச்சு போட்டு ஒரு செட்ல நிறைய பெண்களோட போட்டோ வச்சிருக்காங்க. ஆமா இல்ல மேடம், இல்ல அதே மாதிரி தாம்பரம் இல்ல இது போய். இப்போ சரி, இதெல்லாம் முடிஞ்சு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? மேடம் இவளுக்கு வந்துட்டா மேடம், பசங்க இல்லைன்னு சொன்னா. சரி இப்போ வீடு பூட்டிட்டாங்கன்னா நான் சொன்னேன், சரி லோக்கல் நீங்க போலீஸ் பாத்துப்பீங்களா பசங்களை? வீடு பூட்டிட்டு இப்போ வந்துட்டேன், தனியாக வீட்டை பூட்டிட்டாங்க வந்துட்டேன்னு. சரி ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ. நான் நடந்ததெல்லாம் எனக்கு கேட்க வேண்டாம். இன்னும் என்ன பண்ண லோக்கல் போறீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கொட்டு வீட்டை திறந்து விடுறேன். டைம் கேட்டு 2 மாதம் டைம் கேட்டிருக்கேன். 3 மாதம் வீடு ஹவுஸ் ஓனர் வாடகை ஒருத்தர் இருந்தார்ல, ஒரு 2 மாதம் மட்டும் டைம் கேட்டு 2 மாதம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா? நான் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன் மேடம். இப்ப பண்ணி கொடுப்பீங்களா? நான் பண்ணி கொடுறேன்னு தான் சொல்றேன். பசங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? பசங்களுக்கு நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்றேன். இந்த வீடு ஹவுஸ் ஓனருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு உனக்கு வீடு வாடகை வேணுமா லீஸுக்கு வேணுமா? பசங்களை கூட்டு கொஞ்சம் கேளுங்க மேடம். பசங்களை கூட்டு இல்ல இப்ப நாங்க என்ன மசனம்? பையன் 10th படிக்கிறது, அது படிப்பை எக்ஸாம் எழுதல முடியும் மேடம். வீடு பூட்டிட்டு வெளியே இருக்கிறேன் நான். அந்த பையனை கொஞ்சம் மதிக்க மாட்டேங்குது மேடம். பசங்களை பார்க்கலன்னு நான் ஒரு மாதிரியான பொண்ணுன்னு பேசுறாங்க மேடம். எங்கேயோ போயிட்டு வந்து வாடகை வீடு சொல்லிட்டு பேசுறாங்க மேடம். இங்க பாருங்க, வந்தா நான் தலகாணி போட்டுக்கணும், மாத்திரை போட்டுக்கணும் பத்துனேன். இவன் வருவோம் நேராக வந்து வீட்டு உள்ளே வந்து எனக்கு என்னவோ ஏதோன்னு நீ வந்து என்னை கேட்கணும். எதுவுமே இல்லை. அந்த பையனை விட்டாமிச்சு, சின்ன பையனை லாஸ்ட் பையனை விட்டாமிச்சு, உங்க அப்பா இருக்கிறானா இல்லையான்னு கேளு. அது வந்து இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. அவர் பொறுப்பு இல்லாம இருந்திருக்காரு. அந்த அம்மா வந்து அவர் மேல ஒரு பழிய போடுது. இந்த அம்மா அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க. மொத்தத்துல என்னன்னா 3 ஆம்பளை பசங்க. இந்த 3 ஆம்பளை பசங்களும் எப்படி இருக்கும் அவங்க வளர்ப்பு? அந்த பசங்களோட மனநிலை இது எப்படி இருக்கும்? அந்த பையன் படிக்கிறது எல்லாம் சொல்றாங்க. அவங்க சொல்றது நியாயமான விஷயம் தானே. 10வது படிக்கிறது பையன், அடோலசன்ஸ். வீட்டுல அப்பா இருந்து வழிகாட்டியா இருந்து கண்டிச்சு நல்வழி காட்டினாதான் பசங்களை நல்வழிக்கு கொண்டு வர முடியும். இந்த பசங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப கூட சரிங்க மேடம், எஸ்ஐ மேடம் வந்து கூப்பிட்டு அமிச்சா வீட்டுல இருந்துன்னு இல்ல இருக்கு. இவங்க சொன்னாங்க பாருங்க, ஒரு 3 பேரு எக்ஸ்போர்ட் கம்பெனில இந்த பிசினஸ் என் 3 பிள்ளைங்க உதவ நான் சத்தியமா செய்யறாங்க மேடம். அந்த கம்பெனி கூட நான் காட்டுறேங்க மேடம். எக்ஸ்போர்ட் கம்பெனி மூடி இருக்குது மேடம். அங்கதான் பிசினஸ் பண்றாங்களா? அங்க பண்ணுவாங்க. இவங்க வீட்டாண்டு இருந்து எலும்பு இது பெரும்பலத்தூர்ல வீடு எடுத்து வச்சுன்னு பண்றாங்க மேடம். சரி, நீங்க சொல்றத நம்ம விசாரிப்போம். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இவங்க 2 பேரையும் பிடிச்சு கொடுப்போம். கண்டிப்பா மேடம். இல்ல நீங்க சொல்றது போயினா நீங்க உள்ள போணும். ஆமா கண்டிப்பா போறோங்க மேடம். சரியா? கண்டிப்பா. ஏன்னா ஒருத்தர் மேல அப்படி தேவையில்லாம பழி போட்டீங்கன்னா நீங்க தான் உள்ள போணும். மேடம் இவருக்கு அந்த பிசினஸ் தான் இருக்குது. நான் உங்க தம்பி அந்த நம்பர்ல இப்ப வீட்டுக்குள்ள இருக்குதுங்க மேடம். இல்ல நான் ஒரு போன் பண்ணி நான் கேட்பேன். வீட திறந்தா அந்த நம்பர் கிடைக்கும்ல? நம்பர் கிடைக்கும். சரி, அது ஒண்ணு விசாரிப்போம். அடுத்தது வந்து இந்த 3 பசங்களையும் வந்து ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்றோம். எத்தனை பசங்களை தான் ஹாஸ்டல்ல சேர்த்துப்பாங்க? எத்தனை பேர் தான் அப்படி பொறுப்பு இல்லாம நடந்துப்பாங்க? 2 பொண்டாட்டி வச்சுக்கிறது, தண்ணி அடிச்சு காசெல்லாம் அழிக்கிறது, குடும்ப சொத்தை வித்து சாப்பிடுறது. நம்மளே முடிவு பண்ணோங்க, நம்ம நல்லா வாழணும். அப்படித்தாம்மா முடிவு பண்ணித்தம்மா நான் சொன்னது. இப்போ கூட உனக்குடைய கடனை நான் எடுத்துக்கிறேன். இப்போ கூட அந்த அட்வான்ஸ் கூட ஒரு 2 மாதம் டைம். ஐயோ இல்லைங்க மேடம், நான் சொல்றேன். ஒரு இடத்துல எத்தனை காய் விற்கிற இடத்துல கூட என் குழந்தைய திருட்டு படம் கட்டி அனுப்பிச்சுக்கிறாங்க மேடம். இவ்வளோ குழந்தை வந்துக்குதுக்கு வீட்டு கேளுங்க மேடம். அப்போ கூட போய் சொல்றேன், நீ இல்லை சரியில்லாதனால என்னை எல்லாம் என் குழந்தை கூட கேவலமா அதுங்க விளையாடுற வயசுல போய் வியாபாரம் பகுது படிக்க முடியலன்னு அழுவுதுங்க. ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறியாம்மா? கூப்பிட்டு கேளுங்க மேடம். 3 பசங்களை சேர்த்து விட்டுற உங்களால பாத்துக்க முடியாது. சேர்த்து விட்டுருங்க மேடம். ஆனா இவங்க இந்த பிசினஸ் என் 3 பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றாங்க மேடம். இவங்க இந்த பிசினஸ் பண்ணாங்க. இந்த போட்டோ வெட்டி இவங்க தான் ஆம்பளை பசங்க. எப்படி பாத்துக்கணும் அவங்கள? எங்கேயுமே போய் எனக்கு நீதி நியாயம் கிடைக்கல. தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க. அவங்க குழந்தைங்கள ஹாஸ்டல்ல சேர்த்துடுற மாதிரி இந்த கர்ப்பப்பை எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு. அந்த ஆப்ரேஷன் பண்றது கூட இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன வந்தே பார்க்கலங்க மேடம். சரி, இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஒரே வழி என்னன்னா பசங்களை ஹாஸ்டல்ல சேர்த்துடுங்க. செலவுக்கு நீங்க கொடுங்க. சரிம்மா. சரியா?
பசங்களை பார்க்கணுங்க. சரிம்மா, நான் அதனாலதான் எனக்கு பொறுத்து சொல்லணுமா, அன்னைக்கு கூட சொன்னேன். எனக்கு அவர் காசு வேணாங்க மேடம். இனிமேல் படி என் பசங்களுக்கு இல்லாத காசு எனக்கு வேணாம் மேடம். இந்த வீட்டு மட்டும் கொடுக்க சொல்லுங்க. நான் அந்த என் கை கால் இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சு சாப்பிடுவேன். கண்டிப்பா இவங்க காசு எனக்கு ஒரு பைசா. இப்போ 2வது பொண்டாட்டி சொல்லி வரதுவங்கள்ட்ட எல்லாம் நம்ம பயங்கரமா கோவப்படுவோம். என்னன்னா முதல் மனைவி அவங்கதான், அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஆனா நான் தான் வந்திருக்கணும் மேடம். ஆனா நான் தான் வந்திருக்கணும். இவங்க 2 பேருக்குள்ளேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டாங்க மேடம். இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. 2 பசங்க வேற ஆயிடுச்சு. அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், அவங்க எப்படியும் இருந்துப்பாங்க. பசங்க அவர் வேற குடிச்சு அவர் உடம்ப பாருங்களேன். ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரி வீட்டுக்கு போய்க்கிறாளான்னு கேளுங்க மேடம். சந்தோஷமா இருக்கிறது, ஜாலியா இருக்கிறதுன்னா உடம்பு தெம்பா இருக்கணும், ஜம்மன வாழணும். அதை விட்டு குடிச்சு குடல் எரிஞ்சு வாயன்னு போய் இது என்ன கோலம்? இதுக்கா காசு கொடுத்து தண்ணி அடிக்கிறீங்க? நிக்க முடியாம இப்படி மேடம் ஒரு அந்த குடி போதையால ஒரு வீட்டையே கொளுத்திட்டு போனாரு மேடம். இதுக்கா காசு கொடுத்து தண்ணி அடிக்கிறீங்க? மேடம் ஒரு அந்த குடி போதையால ஒரு வீட்டையே கொளுத்திட்டு போனாரு மேடம். ஒரு வீட்டை கொளுத்திட்டு சூப்பர் கட்டிக்க போட கூட இல்லாத உங்களால சொல்லுதுன்னா நிர்மாணத்தோட போட்ட ஜாக்கெட்டு பாவாடியோட துவச்சி போட்டு அதை காயிற வரைக்கும் பாத்ரூம்ல நிர்மாணத்தோட மனக்காட்டில் உட்காந்துருந்தேன் மேடம். நான் எங்கள் தங்கச்செல்லாம் உள்ளே இருப்பாங்க, யார் ஜாக்கெட்டு எனக்கு சரியா இருக்காது. நிர்மாணத்தோட உட்காந்துருந்தேன். உடனே இவ இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சி எங்கள் அக்கா தங்கச்செல்லாம் சண்டை போடுறதுக்கு ஆட்டை வச்சுன்னு போகிறோம். அதுக்குள்ளே இவங்களுக்கு என்கொயரி போய் கட்டை பையில துணிகளை வாரி வச்சுட்டு ஹவுஸ் ஓட்டுனர் வீட்டில் உட்காந்துக்கின்னு காலி பண்ணின்னு போயிட்டாங்கன்னு சொல்ல வச்சா. சரி அந்த துணி நான் இருக்கிற இடத்துல கூட வந்து அவர் அந்த துணி எடுத்துன்னு வந்து எங்க அக்கா தங்கச்சி கேட்கணும் மேடம். ஒண்ணே வேணாம் மேடம், போன் நம்பர் கொடுக்குறேன். சண்டை மூட்டி விட்டு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை மூட்டி விட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுல. இல்ல அவரே கேளுங்களேன், அவரே கேளுங்க. நீங்க யாரையும் கேட்கல. எனக்கு என்ன செய்ய அவர் ரொம்ப நல்லவர்மா. நல்லவங்க மட்டும் தான் ஏன் கேக்குறீங்க? தாலி கூட இல்ல மேடம். தவறுங்க இங்க கைட்டி போட்டு போறதுக்கு தான் நான் வந்துக்கிற ஒரு முடிவோட. எனக்கு கூட தேவையில்ல மேடம். நான் கஷ்டப்பட்டு நான் சோறத்துக்கு இப்படிப்பட்ட புருஷன் எனக்கு நாளா விற்று பெனாயில் விற்று நான் உனக்கு சோறு மாலை போட்டு 22 நாள் ஆகுது. எவ்வளோ சாப்பாட்டு குத்துக்கிறாருன்னு கேளுங்க. இந்த 22 நாளா இல்லை நீங்கள் கேளுங்களா எவ்வளோ குத்துக்கிறாரு. மாலை போட்டிருக்கீங்களா? மாலை போட்டுக்கிறாரு மேடம். எவ்வளோ குத்துக்கிறாருன்னு கேளுங்க. எங்க வீட்டுல எந்தன்றாங்களா பசங்களை கூட்டு கேளுங்க மேடம். எத்தனை நாள் நீ வந்து மனசால நான் சோறு போட்டு மேடம் ஏன் இருக்க முடியாதுன்னு கேளுங்க. பிள்ளைங்க வந்து நான் புள்ள பெக்காத கேளுங்க. நான் சேர்க்க மாட்டேன் மேடம். இல்ல மேடம் வந்தா சேர்க்க மாட்டேன் மேடம். புள்ள பெக்காத தான் மேடம். புள்ள பெக்காத இவரு காப்பாரு கீனி காப்பாரு. இப்ப கூட அந்த சாருங்க வரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். நான் சொல்றேன் உன் பிள்ளைங்க நானே கூப்பிட்டு டீ வாங்கி கொடுத்து சோறு போட்டு அனுப்பிச்சா கூட மகளிர் காவல் நிறுத்தம் என்ன அடிச்சு அனுப்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. நீ மனசார அப்படியே போய் சொல்றவ நீ. இப்ப பாருங்க தெரியும் நீங்க 2 பேரும் இப்ப சண்டை போட்டுக்கிறதுல எந்த அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு என்னமா வேணும்? நாங்க எனக்கு எதுவும் வேணாம் மேடம். என் வீட்டுக்கு வரத்தா இல்ல மேடம். நீ பிள்ளைங்க இருக்குதா அங்கே கூட போய்க்க. எனக்கு வேணாம் மேடம். உங்களுக்கு அவர் வேண்டாம்? எனக்கு வேணாம் மேடம். அப்ப சொல்லிட்டு கிளம்புங்கம்மா. எனக்கு வேணாம் மேடம். ஷுவர் வேணாம். என் வீட்டுக்கு வந்து குச்சிட்டு வந்து பீரோ ஓடிக்கிட்டு கட்டில ஓடிக்கிட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு என்னமா வேணும்? எனக்கு இப்ப சாப்பாட்டுக்கு எனக்கு படி கொடுத்துட்டு அவங்களாண்டே போக சொல்லுங்க. எனக்கு நீங்க அன்னாட நீங்க 50 100 குத்தினா கூட போதும் மேடம். எனக்கு ஆனா எங்க வீட்டாண்ட வரத்தால சொந்த வீட்டுல இருக்கிறது உங்கள்கிட்ட வரேன். உங்களுக்கு என்ன வேணுமா? 40 வயசு ஆயிடுச்சு மேடம். எனக்கு அன்னாட சாப்பாட்டு படி கொடுத்துட்டு சொல்லு மேடம். நான் ஒதுங்கிக்கிறேன். வேணாம் மேடம். எனக்கு இவ்வளவு தோலுக்கு இவ கூட போக மாட்டேன் மேடம். இது கரண்ட்ல உட்கார காக்கா மாரி மேடம். சாக்கு எலக்ட்ரிக் சாக்கு. அப்ப 2 குழந்தை பெத்துக்கிறது நல்லதுனா? 2 குழந்தை பெத்துக்கிறது ஊற வச்சு இருப்பாங்க. ஒரு சட்டிய ஊற வச்சு இருப்பாங்க. நீங்க அவங்க பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க என்கிட்ட. அவ்வளவுதான். உன் வேலைய உங்களுக்கு உன் வேலைய நிஷ்டா பண்ண அவங்க பேசுவாங்க. மேடம் நெக்கலா பேசுறீங்க வந்து உட்கார்ந்தீங்க. கூட ஒரு வருத்தமா மாமா இது என்னமா உணர்ச்சியா எதுமே கிடையாது. அவர் அட்வைஸ் பண்றாரு அவங்க 2 பேருக்கும். தப்பு ஏமாதமா? தப்பு நான் பண்ணதுமா. உங்களுக்கு என்ன வேணுமா? அதான் சொல்லிட்டேன் மேடம். எனக்கு வீட்டுக்கு கூட வந்தாலும் வரலனாலும் போ. அங்கே போய்க்க 2 பிள்ளைங்க. நான் இன்னி வரைக்கும் அவராண்டு அதான் மேடம் வரேன். எனக்கு புள்ள இல்லை, அங்கே புள்ளக்குது. எனக்கு சொந்த வீடுக்குது. நான் எங்கன்னா 1 லிட்டர் ஆளா விற்றா கூட 20 ரூபாய் கிடச்சதுன்னா நான் எதனா வாங்கி கொடுத்து பார்த்துக்குவேன். எனக்கு உண்டாந்த என்ன குத்துட்டு நீ போன்னு தான் சொல்கிறேன் மேடம். நான் எனக்கு அங்கே போகாது. முதல்ல நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துங்க. மருந்து சாப்பிட்றீங்களா? தைராய்டு மாத்திரை சாப்பிட்றேன், சுகர் மாத்திரை நடக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்க மாட்டேன். நடக்கணும், நிறைய நடக்கணும். அப்போ தான் சுகர் கம்மியாகும். அப்படிங்களா? டாக்டர் சொல்லலையா? நடக்க சொல்றாங்க. எல்லாம் நான் நடக்க மாட்டேன். நீங்க நடக்கணும். வயசாயிடுச்சு நீங்களே சொல்லிக்காதீங்க. முதல்ல உடம்ப தேத்துங்க. நீ இன்னும் குண்டாக சொல்லல.
ஒல்லியாரத்துக்கு பாருங்க, சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க. இல்லை மேடம், ஒரு பசி எடுக்குதுன்னு ஃபோன் பண்ணா கூட ஃபோனை 2 ஃபோனை உடச்சிட்டான் மேடம். நீங்க அவரை நம்பி இருக்காதீங்க. நான் நம்பல மேடம். சரி, நீங்க என்ன தொல்லை முதல்ல பண்ணாத. நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க மைண்ட்ல என்ன போனோம்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை இல்ல, அதனால நான் எனக்கு வந்து குறை இருக்குன்னு நீங்க மனசுல இருந்து எடுத்துடுங்க. மனசுக்கு மட்டும் தைரியத்தை வளர்த்துங்க, உடம்ப பாத்துங்க. சரியா? கிளம்புங்கம்மா. சரி. உங்கள்ட்டையும் தான்மா சொல்றேன், யாரையும் சார்ந்து வாழாதீங்க. உங்களுக்கு நல்ல திறமை இருக்கு, நீங்களே சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணுமா, கேளுங்க, அதுக்கு ஹெல்ப் பண்றோம். சரியா? வியாபாரம் பண்றதுக்கு மட்டும் ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி வண்டி வேணுமா உங்களுக்கு? ஆனா சுத்தமா பண்ணுவீங்களா? பண்ணுவாங்க மேடம். சரி, அந்த இப்ப தற்காலிகமா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அதாவது பண்ணுங்க, அந்த மேல் பூட்டை உடைச்சு இல்ல மொயில்பீட்டை சொல்லி திறக்க சொல்லி அவங்களுக்கு வீடு இருக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், வாடகை கொடுக்குறேன். ம் நீங்க அந்த பொறுப்பு எடுத்துங்க. சரிங்கம்மா. எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது தொழில் பண்ணறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். பிள்ளைங்களை கூப்பிட்டு அந்த பையனை 10th படிக்கிறதுக்கு இது பண்ணுங்க மேடம். 10th படிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஹாஸ்டலில் சேர்த்து விட்ருங்க மேடம். இப்ப பாதி இதுல இருக்குல்ல, போகல 3 மேடம். மாசத்துல எக்ஸாம்ல போகிறதே இல்லை அந்த மேடம். பையன் வந்திருக்கானா? 3 பசங்களும் வந்திருக்குதுங்க மேடம். பெரிய பையனை மட்டும் அனுப்புறீங்களா? நீங்க 2 பேரும் கிளம்புங்க. பொறுப்படுத்துங்க. நான் எதுவுமே சொல்லல. பொறுப்பு- செய்யறேன்னு சொன்னப்பா. சரி பொறுப்படுத்துங்க. ரைட்மா. அப்புறம் தேவையில்லாத இல்ல, இல்ல, business நான் எல்லாம் பண்ணாதீங்க. அம்மா நான் சரியா? உண்மையிலே இல்ல. கேவலம் வந்து இவ போய் சொல்ற. முதல்ல டீ கடையில உட்கார்றது விடுங்க, வேலைக்கு போங்க. சரி. இப்ப ஏதாவது வேலை செய்யறீங்களா? இப்ப எதுவும் வேலை செய்யல. ஏஜென்ட் தான். போய் வேலை செய்யுங்களேன். உடம்ப வணங்கி வேலை செய்யுங்க. என்ன நல்லா இருக்கும் தெரியுமா? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம சம்பாதிச்ச காசுல ஒரு 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 வாய் கஞ்சி குடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? அதோட சுகமே தனி. இந்த திருட்டு பணம், சுருட்டறது பணம், இதுல எல்லாம் சம்பாதிச்சு சாப்பிட்டா சுகமே கிடையாது. உங்களுக்கு என்ன தொழில் தெரியும்? நான் என்ன வேலை, எந்த வேலைக்கும் போனது இல்லையாம்மா. சரியா? வேலைக்கு சரியா போனது இல்லையா? எதனா ஒரு நாள் எதனா யாரும் கூப்பிட்டா போவேன். இல்லை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரியாத விஷயம். வேலை தெரிஞ்சாதான் நான் தெரிஞ்சுன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் வேலையை எது செஞ்சு வரையும் தெரிஞ்சது 43 வயசா இது வரையும் வேலை தெரிஞ்சது. சரி, ஏதாவது வேலை பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கா? வேலை பண்ணலான்னு இப்பதான் அந்த ஐடியா வந்தது. இந்த என்ன ஒரு வேலை? மாசம். 43 வயசுல என்ன வேலை செய்யலாம்? 43 வயசுல வந்தது. சரி, எதனா ஒரு ரியல் எஸ்டேட் அப்படி பண்ணுவோமே அப்படின்னு ரியல் பார்த்தா, எஸ்டேட் எப்படி திடீர்னு பண்ணுவீங்க? திடீர்னு பண்ண வேணாம், நம்மளுக்கு எது வருதோ அது மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு தான். சரி, இதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டுலாம் வர முடியாது, யாரை கூப்பிட்டு இந்த வேலையை செய்ய முடியாது. நமக்குன்னா ஒரு வேலை இருந்து வச்சுக்க. எந்த ஏரியா நீங்க? தாம்பரமா? தாம்பரத்துல மார்க்கெட் எல்லாம் இல்ல? இருக்கு, பெரிய மார்க்கெட். அங்க போய் ஏதாவது வியாபாரம் பண்ணுங்களேன். இப்படியே இருந்துட்டு வேலைக்கு பண்ணணும். ஒத்து வராதுல்ல வேலைக்கு போறது. மூட்டை தூக்கலாமே? முடியாது. அண்ணன் தம்பி ஏமாத்தி சாப்பிடுவோம், ஆனா வேலைக்கு போய் மட்டும் சாப்பிட மாட்டோம். அது ரொம்ப கேவலமான விஷயம். எனக்கு பிடிக்காதுமா. சின்னதா ஏதாவது தொழில் பண்ணுங்க தம்பி, முன்னேற பாருங்க. லைஃப்ல தன்மானத்தோட வாழ பாருங்க. பாருங்க, அந்த பாட்டி 85 வயசுல குப்பை பொறுக்கி சாப்பிட்டாங்க. மற்றவங்களுக்கு சோறு போட்டாங்க. குப்பை பொறுக்கிட்டு வந்து அந்த குப்பையை வித்து 100 ரூபா, 150 ரூபா, 300 ரூபாய் கூட ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்க. நான் உயிரோட இருக்கிறது வரைக்கும் என் சொந்த கால்ல நிற்பேன், உழைச்சு சாப்பிடுவேன், மற்றவங்களுக்கு சோறு போடுவேன்னு சொன்னாங்க. அவங்க எங்க, நீங்க எங்க? அதாங்க பெருமை. முயற்சி பண்ணுங்க. சரி, நான் உழைச்சு சாப்பிடுவேன்னு முயற்சி பண்ணுங்க. சரியா? மாத்திக்கிறேன். நன்றிங்க. டென்த்தில் படிக்கிறீங்களா? அம்மா கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறது இல்லைன்னு. அதனால தான் போகலையா? படிக்கிறதுக்கு பிடிக்குமா உனக்கு? அரை பரீட்சையில் எவ்வளோ மார்க் வாங்கின? அதெல்லாம் தெரில, மறந்துட்டேன். மறந்துட்டியா? ஸ்கூலுக்கு போய் 3 வாரம் ஆச்சு, அதனால மறந்துட்டேன். ஏன் ஸ்கூலுக்கு போகல? வீடு ஹவுஸ் ஓனர் பூட்டிட்டாங்க, அதனால போல. 3 வாரத்தில் மறக்குமா அவனோட மார்க் என்னதுன்னு? நோட்டில் எழுதி வச்சிருப்பேன், பேகு தொலைஞ்சு போச்சு, அதனால. ஏதோ காரணம் சொல்லிட்டே இருக்க நீ. தம்பி, ஒரு விஷயம் உனக்கு புரியணும்.
நாளைக்கு பெரிய ஆளா வரணும்ல, நல்லபடியா வாழணும்ல. அதுக்கு நீ என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். நல்லா படிச்சாதான் தம்பி, வேற வழி இல்லப்பா. இப்ப சுத்தினேன்னா இப்ப நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அப்புறம் எதையுமே சாதிக்காம அப்படியே இருந்துடுவ. உங்க அப்பாவை பார்த்து, உங்க அம்மா கஷ்டப்படுறத பார்த்து நீ என்ன கத்துக்கணும்? நம்ம இப்படி வாழ்ந்துடக்கூடாது, நம்ம சாதிக்கணும், நம்ம அம்மாவை நல்லா உட்கார வச்சு சாப்பாடு போடணும், நம்ம தம்பிங்களை நல்லா வளர்க்கணும், நம்ம இந்த நாட்டுக்கு உதவணும்னு நீ நினைக்கணும். சரியா? அதுக்கு நீ மனசு வைக்கணும். உன்னோட நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறோம். இப்போ திட்டும்போது உனக்கு கோபம் வரும், ஆனால் உன் நலனுக்கு தான் சொல்கிறோம். நீ நல்லா வாழணும், உங்கள் அம்மா உன்னை பார்த்து பெருமைப்படணும், சின்ன பசங்க உன் தம்பிங்க வந்து நம்ம அண்ணா இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லணும். உனக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்ய பிடிக்கும்? பெரியவன் ஆகிட்டு என்ன வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன்? போலீஸ் ஆகணும் ஆசை. போலீஸ் ஆகணும்னு ஆசையா? ஏன் அப்படி? எங்கள் அண்ணனா போலீஸில் இருக்காங்க, அதனால ஆகணும்னு ஆசை. படிக்கணும்ல தம்பி, அதுக்கு 10th எக்ஸாம் முடிக்கணும்ல. சரி, இன்னைக்கு வீட்டை திறந்து கொடுத்துருவாங்க, ஸ்கூலுக்கு போவியா? இப்போ இந்த 3 வாரம் மிஸ் ஆன கிளாஸஸ் எப்படி சரி பண்ணிப்ப? டைம் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு, அது மூலமாக படித்து எக்ஸாம் எழுதுவியா? சரி, பெரிய பெரிய தலைவர்களை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல, மகாத்மா காந்தி பற்றி பேசுகிறோம், அப்துல் கலாம் பற்றி பேசுகிறோம் இல்லை? நீ படிச்சிருக்கல, அவங்களெல்லாம் பற்றி நம்ம இன்னும் பேசிகிட்டு இருக்கோம்ல. உன்னை பற்றி அடுத்த தலைமுறை உன்னை பற்றி பேசணும். பேசணுமா வேண்டாமா? பேசணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும், தெளிவாக இருக்கணும். நான் இப்படி தான், நீ என்ன இப்போ உனக்கு 15 வயசாச்சு, அப்போது 14 வயசு. 14 வயசு, உனக்கு அதுக்கான விவரம் இருக்கு. நீ முடிவு பண்ணு, யாரும் உன்னை தோக்கடிக்க முடியாது. நீ முடிவு பண்ணிட்டேனா நீ ஒரு ரோட் மேப் போட்டுக்கோ. 5 வருஷத்துல 20 வருஷத்துல நான் இப்படி இருப்பேன், நீ முடிவு பண்ணு. அதுக்காக உழைச்சு பாரு, நிச்சயமா வெற்றி அடைவ. சரியா? நம்பலாமா நான் உன்ன? ஷூர்? தம்பிங்களை நல்லா பார்த்துப்பியா? தைரியமா இரு, எது வேணாலும் கூப்பிடு. ஓகே? சரி. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை